எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்குங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஃபுட் எடுத்தால் எனக்கு வெயிட் லாஸ் ஆகும் எனக்கு தெரியல. நானும் ஏதேதோ சாப்பிட்றேன், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ற சாப்பாடே கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டா நம்ம வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சி அவங்க சாப்பிட்ற சாப்பாடு குவான்டிட்டி மட்டும் கம்மி பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி, தோசை, அப்புறம் பூரி, பொங்கல் அது மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த உணவுகளை சாப்பிடவே கூடாது. வேறு என்ன உணவுகள் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிச்ச முட்டைங்க, பாயில்டு எக்கு 2 காலையில் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கருப்பு சுண்டலுக்கு பார்த்தீங்களா, நைட்டு ஊற வச்சுக்கோங்க. காலையில் ஒரு கையளவு எடுத்து காலையில் அதை வேக வச்சு சாப்பிடுங்க. அதுவும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸுங்க. ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்திங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எதை எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அது இன்னுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸுங்க. பாதாம் பருப்பு, முந்திரி, சில ட்ரை நட்ஸ்லாம் இது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் இங்கே தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ காலை உணவு உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 எக் இருக்கணும். 2வது கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பச்சை பயிறு, முளைகட்டின பயிறு, அதில் ஏதாவது ஒன்று டே பை டே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 3வது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கம்பல்சரி இருந்தே ஆகணுங்க. ஒரு ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். 4வது கொட்டை வகைகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரணும். நீங்கள் இதை எப்போ எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 9 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு 9:30 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது நீங்கள் லஞ்சுக்கு போவீங்க பார்த்தீங்களா, அதாவது 1 மணி 2 மணி. ஸோ நீங்கள் காலையில் சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் நீங்கள் கேப் விடணும். 3 மணி நேரத்தில் பசிக்குது, 4 மணி நேரத்தில் பசிக்குது அப்படிங்கும்போது சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதை கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணி பழகிக்கிங்க, கேப் அதிகமாக விட்டு பழகிக்கிங்க. இப்போ ஒரு 3 மணி நேரத்தில் சாப்பிட்றீங்களா, அடுத்தது 3.5 மணி நேரம், அடுத்தது 4 மணி நேரம், அடுத்தது 4.5 மணி நேரம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுங்க. ஸோ எந்த அளவுக்கு கேப் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஸோ 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் கேப்னா அடுத்தது ஒரு 1 மணி 2 மணி அந்த டைமில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது, இடையில நான் டீ காஃபி ஏதாவது குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ காஃபி முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக மாற்று என்ன பண்ணலான்னா, நீங்கள் பிளாக் காஃபி குடிக்கலாம். பட் அதில் சுகர் ஆட் பண்ணவே கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா ஜூஸ் எதாவது குடிக்கணும், குடிச்சிக்கலாம். ஜூஸில் வந்து சர்க்கரை போடக்கூடாது. அது ஒரு கிளாஸில் எடுத்து லெமனை புழிஞ்சு நீங்கள் லைட்டாக சால்ட்டு போட்டு குடிக்கணும்னா குடிச்சிக்கங்க. அது உங்களுக்கு ஹெல்த்தி தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ வெயிட் லாஸ் சீரீஸோட அடுத்த செகண்ட் பார்ட்டில் நம்ம சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.